வீட்டு பணி பெண்கள் இருவரை நடிகர் ரவிமோகன் தனது வீட்டில் சிறைபிடித்து வைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. வீட்டில் திருடிவிட்டதாக கூறி சிறுவனுடன் சேர்த்து பணிப்பெண்களை சிறைபிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பணிப்பெண்களை மீட்ட போலீசார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ரவிமோகனுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது பணிப்பெண்களை ரவிமோகன் சிறைபிடித்து வைத்திருந்ததாகவும் தற்பொழுது காவல்துறை அந்த பணிப்பெண்களை மீட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். நீலாங்கரை நடிகர் இந்த ரவிமோகன் வீடு சென்னை நீலாங்கரையில் இருக்கிறது. இந்த நீலாங்கரையில் தனது வீட்டில் வீட்டு பணிப்பெண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக போலீசார் நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இந்த பணிப்பெண் மற்றும் அவரது வீட்டுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து விசாரணை செய்த போது ரவிமோகன் தரப்பில் தனது வீட்டில் நகைகள் காணாமல் போனதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது குறித்து தாம் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். போலீசார் ரவிமோகனிடம் இது போன்று தாங்களாகவே முடிவெடுத்து இது போன்று விசாரணை செய்யக்கூடாது, புகார் அளித்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த பணிப்பெண்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக புகார் எதுவும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பணிப்பெண்ணோடு ஒரு சிறுவனும் அவர் இருந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இது குறித்து விசாரணை இது குறித்து சம்பவம் ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள் செயலில் இருந்தும் சரி, ரவிமோகன் தரப்பிலும் இருந்து எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படவில்லை என்றும் இது குறித்து எதுவும் விசாரணை செய்யவில்லை என்றும் நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வீட்டு பணி பெண்கள் இருவரை நடிகர் ரவிமோகன் தனது வீட்டில் சிறைபிடித்து வைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. வீட்டில் திருடிவிட்டதாக கூறி சிறுவனுடன் சேர்த்து பணிப்பெண்களை சிறைபிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பணிப்பெண்களை மீட்ட போலீசார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ரவிமோகனுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது பணிப்பெண்களை ரவிமோகன் சிறைபிடித்து வைத்திருந்ததாகவும் தற்பொழுது காவல்துறை அந்த பணிப்பெண்களை மீட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். நீலாங்கரை நடிகர் இந்த ரவிமோகன் வீடு சென்னை நீலாங்கரையில் இருக்கிறது. இந்த நீலாங்கரையில் தனது வீட்டில் வீட்டு பணிப்பெண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக போலீசார் நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இந்த பணிப்பெண் மற்றும் அவரது வீட்டுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து விசாரணை செய்த போது ரவிமோகன் தரப்பில் தனது வீட்டில் நகைகள் காணாமல் போனதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது குறித்து தாம் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். போலீசார் ரவிமோகனிடம் இது போன்று தாங்களாகவே முடிவெடுத்து இது போன்று விசாரணை செய்யக்கூடாது, புகார் அளித்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த பணிப்பெண்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக புகார் எதுவும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பணிப்பெண்ணோடு ஒரு சிறுவனும் அவர் இருந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இது குறித்து விசாரணை இது குறித்து சம்பவம் ஏதாவது பாதிக்கப்பட்டவர்கள் செயலில் இருந்தும் சரி, ரவிமோகன் தரப்பிலும் இருந்து எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படவில்லை என்றும் இது குறித்து எதுவும் விசாரணை செய்யவில்லை என்றும் நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.